மஞ்சுமேல் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு படத்த பார்த்துருப்போம். அந்த படம் பார்த்தீங்கன்னா, அந்த குகைக்குள்ள ஒரு த்ரில்லிங்கான ஒரு பல விஷயங்கள்லாம் இருக்குங்க. அத பார்க்கறதுக்கு அவ்வளோ த்ரில்லிங்கா இருக்குங்க. அது வந்து படங்க. ஆனா உண்மையா ஒரு இந்த மாரி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. அது அமெரிக்கால உள்ள நுட்டி புட்டி கேவ்ன்னு சொல்லிட்டு ஒரு குகையில தாங்க. அதாவது ஜான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஜான்ஸ் ஹேம்லின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல வாழ்ந்து வராங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறாங்க. அங்க பக்கத்துல தாங்க இந்த ஒரு குகை இருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றாங்க, இந்த மாரி இந்த குகையில வந்து பயங்கரமான ஒரு நிகழ்வுலாம் இருக்கு. அங்க போனா ஒரு த்ரில்லிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டாங்க. உடனே இவருக்கு வந்து ஏற்கனவே சாகச விஷயத்திலயும், இந்த மாரி ஒரு த்ரில்லிங்கான விஷயத்தில பயங்கரமான ஒரு ஆர்வமுடையவரா இருக்கிறாருங்க. உடனே இவர் சும்மா இருப்பாரா? சரி நானும் வரேன் போலாம் அப்படிங்கிற மாரி ஒரு முடிவும் பண்ணிட்டாருங்க. உடனே அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்கிறாரு. இந்த மாரி நான் குகைக்கு போலான்ட்டு இருக்கிறேன். நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அவங்க ஒய்ஃப் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ஏங்க இப்ப கையில குழந்தை இருக்கு. அது இல்லாம நான் மாசமா வேற இருக்கிறேன். இந்த மாரி டைம்ல வேணாங்க போவாதீங்க. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க ஒய்ஃப கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ அந்த குகைக்கு போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 பேர் டீம் கொண்டு வந்து அந்த குகைக்கு போறாங்க. போனவங்க ஒரு நல்ல சந்தோஷமா அந்த குகைக்குள்ள எல்லாம் போயிருக்கிறாங்க. அதாவது அந்த குகை பார்த்தீங்கன்னா, ஒரு கரடுமுரடான குறுகிய குகையா இருக்குங்க. அதுக்குள்ள உடம்பு நெளிஞ்சு கிழிஞ்சு போயிருக்கிறாங்க. போனவங்க ஒரு 8:45க்கு ஒரு ஃபோன் வருதுங்க. அதாவது இந்த காவல்துறைக்கும், மீட்பு குழுவுக்கும். இந்த மாரி ஜான் சொல்லிட்டு இவரு வந்து இந்த குகைக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. நீங்க எப்படியாவது மீட்பு குழு வந்து மீட்கணும் அப்படிங்கிற மாரி. உடனே வந்து இவங்களும் வந்து மீட்பு குழுலாம் வந்து போராடி பார்த்துருக்குறாங்க. அவங்க தம்பியும் ஜோனஸ்ன்னு சொல்லிட்டு அவரும் வந்து இங்க உள்ள போய் அவர் கால்ல வந்து இந்த ரோப்பு கட்டிட்டு ஒரு 10 அடி தூரத்துக்கு மேல இழுத்துருக்குறாங்க. அவரும் வந்துட்டாரு. 10 அடிக்கு மேல அந்த ரோப் மறுபடியும் கழண்டுடுச்சுங்க. உடனே இன்னும் இன்னும் அதுக்குள்ள இன்னும் உள்ள போயிட்டாருங்க. பயங்கரமான ஒரு கவலைக்கிடமா இருக்குங்க. அதாவது தலைகீழ நின்னோம்னா, நம்ம பிளட் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னா, நம்ம மண்டையில வந்து அடிச்சதுன்னா எப்படி இருக்கும் பார்த்துங்க. அதாவது அங்க இருக்கிற இருள் சூழ்நிலை, அந்த மனநிலை, அந்த பயமே ஆள கொன்றுங்க. அப்படிதான் ஆச்சுங்க. அந்த மாரி ஒரு சூழ்நிலையில போய் நல்லா அகப்பட்டாருங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப்க்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒய்ஃப்க்கு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சொல்றாங்க. இந்த மாரி இவங்க இந்த குகையில போனவங்க அ போய் மாட்டிக்கிட்டாங்க. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இவங்களும் வந்து அப்பயே ஒரு பதட்டமா வந்திருக்கிறாங்க. ஐய்யய்யோ! என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்து பார்க்கும்போது தான் இவங்க வீட்டுக்காரர் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுங்க. தெரிஞ்சவங்க அதே இடத்துலயே ஐய்யய்யோ! இப்படி ஆயிடுச்சே ஆண்டவா! அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் ஜான்ஸ், ஐ லவ் ஜான்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 தடவ தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அப்புறம் அவங்கள வந்து சமாதானப்படுத்தி, சரி நாங்க முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அப்புறம் ஒரு 17 மணி நேரம் 24 மணி நேரம் ஆச்சுங்க. சரி இதுக்கு மேல ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பார்த்தா, ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னு இவரு இறந்துட்டாருன்னு ஒரு முடிவு பண்றாங்க. உடனே அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க. அதாவது இந்த மாரி இவர வந்து மீட்க முடியல. மீட்க போனோம்னா, அங்க மீட்பு குழுவுக்கு ஏதோ ஆபத்து வந்துரும். அதனால நான் யாரும் போல. இந்த இடத்த வந்து அப்படியே கான்கிரீட் போட்டு மூடிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இருந்தாலும் வெந்த புண்ணுல வேல பாய்ச்ச மாரி, அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டுக்காரர் இறந்துட்டாருங்கிற துக்கமே பயங்கரமான துக்கம். அதுல வேற அவர் முகத்த கடைசியா பார்க்கலாம் அப்படிங்கும்போது, இவங்க வந்து மூடுறான்னு சொல்றாங்களே அப்படிங்கிற மாரி ஒரு வருத்தத்துல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இடத்த கவர்மெண்ட் உத்தரவு பேர்ல அந்த இடம் சீல் பண்ணிட்டாங்க. அதாவது இது எப்ப நடந்துச்சுன்னா, 2009ஆம் ஆண்டு நடந்திருக்குங்க.